பிசிஓடி, பிசிஓஎஸ் எல்லாம் நிறைய சொல்றாங்க. பிசிஓடியும் சக்கரை வியாதியும் கிட்டத்தட்ட ஒரே டிசீஸ் தான். இப்போ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து நிறைய வருது. ஹார்மோனல் டிசார்டர்ஸ்க்கு ஸ்லீப் இஸ் a big impact. உடம்புக்குள்ள போறது எது என்னன்னாலும் நம்ம பார்த்து அதை சாப்பிடுறது தான் நல்லது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பிளான், ஸ்லீப் பேட்டர்ன் லாங் டேர்மில் பண்ணனா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். 25 years of experience, ஆயிரக்கணக்கான சர்ஜரிஸ், ஆயிரக்கணக்கான கதைகள், என்னோட மொத்த மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு இதோ பியாண்ட் போன்ஸ் பை டாக்டர் எஸ் ஆறுமுகம், அ பாட்காஸ்ட் டெடிகேட்டட் டு ஹெல்த் அண்ட் வெல்னஸ். நம்ம பாட்காஸ்டில் டாக்டர்ஸ், ட்ரெயினர்ஸ், சர்ஜன்ஸ், இது போல் பலதரப்பட்ட ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோடு பேச போகிறோம். நம்ம ஹெல்த் நம்ம கடமை, ஆனால் உங்ககிட்ட சரியான ஹெல்த் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட கடமை. Welcome to Beyond Bones. So this is a podcast by a doctor with a doctor, and இதில் வந்து உங்களுக்கு ஹெல்த் வெல்பீயிங் பற்றி நிறைய நாலேஜ் கொண்டு வரதுக்கு, ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு தான் இந்த பாட்காஸ்டே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டாக்டர் முத்துக்குமார், he is an endocrinologist and a very very dear friend. We have been with each other for the past 33 years, and he has been practicing endocrinology for over 25 years. ஸோ இது மாதிரி நிறைய நாலேஜ் உள்ள டாக்டர்ஸ் உங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் டவுட்ஸ், லாட் ஆஃப் queries about what endocrinology is. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், பிசிஓடினா என்னது, தைராய்டு ப்ராப்ளம்ஸ்னா என்னென்ன ஆகும், அண்ட் டயபெட்டிஸ் இப்போ வந்து இந்தியாஸ் லிட்டரலி தி வேர்ல்ட்ஸ் கேபிட்டல் ஃபார் டயபெட்டிஸ். ஸோ அதில் நிறைய இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை டாக்டராக நான் என்னோட ஃப்ரெண்ட் இன்னொரு டாக்டர் கிட்ட கேட்க போகிறேன். ஸோ இதனால நாங்கள் ஒரு 33 வருஷமாக தெரியும் ஒருத்தர். ஸோ அதனால நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், டாக்டர்ஸ் அப்புறம் தான். ஸோ நாங்கள் ரொம்ப கேஷுவலாக கலோக்கியலாக உங்களுக்கு புரிகிற மாதிரியான கஷ்டங்கள், உங்களுக்கு தேவையான கேள்விகள் உங்களுக்கு புரிகிற பாஷையில் உங்களுக்கு சுலபமாக எடுத்து சொல்ல போகிறோம். ஸோ வெல்கம் டாக்டர் முத்துக்குமார். வணக்கம். ஸோ இவர் வந்து he's an endocrinologist and he has studied in UK. He's got his qualification from UK. He's done his FRCP and MRCP from UK. Dora நிறைய படிச்சிருக்கிறாரு. So படிச்சிட்டு he has come back to India and he started practicing from 2008. Yes. He started a center called ARCA Center. How do you pronounce it? It's ARCA Center for Hormonal Health. So he's the head of it, and that's his brainchild. And he has been practicing for a very very long time before even coming to India, and he's got a lot of knowledge, lot of experience. So adalla இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ண தான் வந்திருக்காரு. So welcome again Muthu. Thank you Aru. Good to see you. ஸோ நீ என்னைக்காவது நினைச்சிருக்கியா இது மாதிரி நம்ம கிளாஸ்ல படிக்கும்போது டாக்டர் ஆறுமுகம் வருவாரு, இது மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவாரு, அதுல என்ன கூப்பிட்டு பேச வைப்பாருலாம் நினைச்சிருக்கியா? அந்த மாதிரி கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஒரு போன் டாக்டர் வந்து என்ன கேள்வி கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ வெல்கம் டு பியாண்ட் போன்ஸ். ஸோ endocrinology is a very very interesting and very vast subject. So it covers a lot of things. So right from hair fall ல இருந்து, அதுக்கப்புறம் லேடிஸ்னா பீரியட்ஸ்ல இருந்து, குழந்தைங்களோட growthல இருந்து எல்லாமே எண்டோக்ரைனாலஜி தான். ஸோ எண்டோக்ரைனாலஜினா என்ன ஸ்டடி அப்படின்றது ஒரு சுலபமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? எண்டோக்ரைனாலஜிங்கிறது வந்து ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மெடிசன். இப்போ நம்ம தமிழில் சொல்ல போனால் அது அகச்சுரப்பியல்னு சொல்லுவோம். பட் நிறைய பேருக்கு அகச்சுரப்பியல்னா என்னன்னே தெரியாது. பொதுவாக எனிதிங் டு டூ வித் ஹார்மோன்ஸ் வந்து எண்டோக்ரைனாலஜி கீழே வரும். நம்ம உடம்புல பார்த்தோம்னா நிறைய சுரப்பிகள் இருக்கும். அந்த தலையில் பிரெயினில் இருந்து ஹைப்போதலாமஸ், பிட்யூட்ரி கிளாண்ட், தைராய்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். பேங்க்ரியாஸ் டயபெட்டிஸ்க்கு ரிலேட்டடாக. அது போக ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஓவரிஸ், டெஸ்டிஸ், இந்த மாதிரி நிறைய கிளாண்ட்ஸ் பாடி ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கேருந்து பர்டிகுலராக ஹார்மோன்ஸ் இருக்கும். இது போக நம்ம லிவர், கிட்னி, அதாவது கல்லீரல், இதெல்லாமே வந்து தே வில் ஆல்சோ பிஹேவ் லைக் சுரப்பீஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆகச்சுல நிறைய ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல சுரக்கும்.
இதை பற்றி நம்ம படிக்கிறது தான் எண்டோக்ரினாலஜின்னு சொல்கிறது. ஓகே. ஸோ இது மேலே போனாலும் கீழே போனாலும் நம்ம உடம்புல மாற்றங்கள் மாறலாம். அந்த மாற்றங்கள் எப்படி வருது, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தான் நம்ம. Sure. இப்போ எண்டோக்ரைன் அவர் சொன்ன மாதிரி டக்லெஸ் கிளான்ஸ். ஸோ அதாவது டைரக்டா வாட் எவர் வாட் யூ சே தைராய்டுனா அது டைரக்டா பிளட்ல வந்துடும், டக்ஸ் கிடையாது. ஸோ பேசிக்லி தேர் டக்லெஸ் கிளான்ஸ் தான் எண்டோக்ரைன். ஆமாம், இது வந்து இந்த பியூட்டி எப்படின்னா இதில் இது ஒரு ஹார்மோன் வந்து ஒரு மிசைல் மாதிரி சுரக்கும், ஒரு இடத்துல சுரக்கும். அது டார்கெட்டை ரீச் பண்ணப்போ தான் அதோட வேலைகளை செய்யும். ஸோ அந்த காலத்திலே வயர்லெஸ் டெக்னாலஜி மாதிரி ஒரு இடத்துல சுரக்கிற ஹார்மோன் பிளட் ஸ்ட்ரீமில் போயிட்டே இருக்கும். பிளட் ஸ்ட்ரீமில் போயிட்டு அதோட டார்கெட் ஆர்கன் வரச்சுல அங்கே போயிட்டு அதோட வேலையை கரெக்டாக அந்த அணுவில் பண்ணிட்டு போயிடும். ஓகே. ஸோ தைராய்டு பற்றி ஆரம்பிக்கலாமா மேல இருந்து? கண்டிப்பாக. ஓகே. அதுக்கு மேலே பிட்யூட்டரி இருக்கு, அதுக்கப்புறம் பேசுவோம். ஸோ தைராய்டு ஐ திங்க் இஸ் மோர் காமன் ப்ராப்ளம். ஸோ தைராய்டு ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ தைராய்டு ப்ராப்ளம், இப்போ சம்படி இஸ் ஹைப்போதைராய்டுன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க போய் தைராய்டு செக் பண்ணணும், அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கணும்னு? ஆர் யூ அட்வொகேட் எல்லாருக்கும் நீங்கள் போய் ரெகுலராக தைராய்டு செக் பண்ணுங்கன்னு நீங்கள் அட்வொகேட் பண்ணுவீங்களா? ஆர் தேர் ஆர் பேசிக் சிம்டம்ஸ் வேர் யூ ஹேவ் டு லுக் அவுட் ஃபார்? நம்ம பொதுவாக தைராய்டுன்னு ஐடென்டிஃபை பண்ண சில காமனாக நார்மலாக இருக்கிற பேஷண்ட்ஸை தொந்தரவே இல்லாமல் இருக்கிறவங்க யாருக்கும் தைராய்டு ஃபங்க்ஷன் பண்ண சொல்கிறது இல்லை. ஸோ அது நார்மல் பீப்புள் டோன்ட் நீட் டெஸ்டிங். இப்போ உடம்பு முடியல, ஜஸ்ட் டயர்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை மோஷன் போகிறது கஷ்டமாக இருக்குது, இல்லை கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி இருக்குது, இல்லை காலையில் எழுந்துக்கிறது கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு. எனக்கே இருக்கு, சண்டே ஆனால் எந்திரிக்கவே முடியாது பெட்டை விட்டு. அதுக்கு நான் அப்புறம் ஒன்று சொல்கிறேன். பட் பட் ப்ரைமர்லி ஒரு நார்மல் பர்சனுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரச்சுல வி ஆஸ்க் தெம் டு, இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் எப்பவுமே வந்து ஒரு அண்டர் ஆக்டிவ் தைராய்டோட ஒரு சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க ஒரு உங்கள் ஜென்ரல் டாக்டர் அணுகியோ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டா இட்ஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை. ஓகே. இப்போ அவங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்? இப்போ தைராய்டு மெடிசன்ஸ் அட்வைஸ் பண்ணுவீங்க அண்ட் யூ டைட்டர் த டோசேஜ் ஐ திங்க் டிபெண்டிங் அப்பான் வாட் தேர் டிஎஸ்ஹெச்எஸ் அதெல்லாம் செக் பண்ணிடுவீங்க. அவங்க எடுக்கலைன்னா தைராய்டு மெடிசன்ஸ் எடுக்கலைன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஆரம்பிக்கிறது வந்து அண்டர் ஆக்டிவ் தைராய்டை பற்றி பேசுவோம். இப்போ ஒன்ஸ் ஐடென்டிஃபைட் தேர் ஆர் லெவல்ஸ், இம்மீடியட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டோம். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் லாங் டேர்ம் கண்டிஷன்ஸாக இருக்கிறதுனால ஒரு ஒன்ஸ் ஆர் டுவைஸ் பார்டர்லைனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்ஸ் ஆர் டுவைஸ் செக் பண்ணிவிட்டு தென் வி மூவ் ஆன் டு ட்ரீட்மெண்ட். ரொம்ப அண்டர் ஆக்டிவாக இருக்குன்னா வி ஸ்டார்ட் இமீடியட்லி ஆன் ட்ரீட்மெண்ட். இட் டிபெண்ட்ஸ் அந்த பேஷண்ட்டை பொறுத்தது. ஸோ ஒரு யங் பர்சன் ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்கன்னா உடனே ஆரம்பிப்போம். ரொம்ப ஓல்ட் ஏஜ்னா வி அக்கார்டிங் டு த ஏஜ். ஸோ டிஎஸ்ஹெச் ஹையாக இருந்தால் மட்டும் தைராய்டு மெடிசன்ஸ் ஆரம்பிக்கணும்னு அவசியம் உடனே ஆரம்பிக்கணும்னு கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல்ஸ். ஓகே. நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான், தைராய்டு மெடிசன்ஸ் ஒரு வாட்டி ஆரம்பிச்சுட்டா லைஃப் லாங் எடுத்து தான் ஆகணுமா, ஆர் ஹனிமூன் பீரியட் இல்லாட்டி யூ தைராய்டு ஸ்டேட் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? இப்போ நான் என்னோட பேஷண்ட்ஸ் எப்போ என்ன சொல்கிறதுனா, முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம், எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஒரு வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ டவுட்ஃபுல் பர்சன்ஸ்க்கு வி டு அ ஸ்டாப் கேப் செக் டவுட்ஃபுல்லாக இருந்தால். பட் ஜென்ரலாக இந்த அண்டர் ஆக்டிவோ ஓவர் ஆக்டிவ் தைராய்டோ வந்து வெள்ளை அணுக்கள் பிரச்சனைனால வருது. நம்ம இங்கிலீஷ் மெடிக்கலில் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம். ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸில் வந்து தீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ஜென்ரலி இர்ரிவர்சிபிள் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம தைராய்டு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 80% வந்து இது லாங் டேர்மாக தேவைப்படலாம். ஓகே. இன்னொரு பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன டோஸில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா வி வில் ரிவ்யூ திங்ஸ் ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ நிப்பாட்டி பார்க்குறதுக்கு இருக்கும். அதே இது இப்போ ஹை டோசஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் ஆல்ரெடி 2-3 பேருக்கு இருக்குன்னா அது தேவை இருக்காது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு 80% வில் கோ ஆன் டு நீட் ட்ரீட்மெண்ட் லைஃப் லாங். ஸோ அதுதான் ஒரு 15 to 20% தான் வில் பி ஏபிள் டு கம் ஆஃப் மெடிசன்ஸ். ஸோ அது லைஃப் லாங் எடுக்கிறதுனால இப்போ வந்து யாராவது ஒருத்தர் பேசிக்காக ஒரு மாத்திரை வாழ்நாள் ஃபுல்லாக எடுக்கணும், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இது நான் சாப்பிட்டா என் உடம்பு இன்னும் மோசமாகுமா, இது மாதிரியான நிறைய கேள்விகள் என்கிட்டே பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ ஐ திங்க் உங்கள் ஸ்பெஷாலிட்டிக்கு இந்த கேள்விகள் நிறையா வரும். ஸோ அதுக்கு நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த மெடிசன் எடுத்தே ஆகணுன்றது எப்படி கன்வே பண்ணுவீங்க? தைராய்டு ஹார்மோன் வந்து ஒரு எசென்ஷியல் ஹார்மோன்னு சொல்லுவோம், நம்மளோட அத்தியாவசிய தேவை. நம்ம இப்போ ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்னால நம்ம உடம்புலேருந்து சுரக்கிற தைராய்டுலேருந்து வர ஹார்மோன் வந்து ஃபுல்லாக சுரக்க மாட்டேங்குது.
டெஃபிசிட் வந்து ஒரு 50% இருக்கலாம், இல்லை 100% இருக்கலாம். அந்த 100% 50% தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ முன்னாடிலாம் வந்து தைராய்டு டெஸ்ட் பண்ணி வரணும்னா 1 வாரம் 10 நாள் ஆகும். இப்போலாம் 1 மணி நேரத்தில் நம்ம பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. வைல் பேஷண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் we can do those tests. அப்படி பண்ணச்சில் துல்லியமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது இப்போ ஆறுமுகம்க்கு எவ்வளோ தேவைப்படும், டாக்டர் முத்துக்குமரனுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு எங்களால் ஜஸ்ட் பை அ சிம்பிள் டெஸ்ட் we can estimate. அதை பொறுத்து தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஓவர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் அண்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி வரச்சில் நம்ம பாடியோட மெட்டபாலிக் ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இது கொடுக்கும். அண்ட் தைராய்டு ஃபங்க்ஷன், தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்ம ஒரு 2 வீலருக்கு எப்படி ஆயில் தேவைப்படுதோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தலைமுடியிலேருந்து உடம்பு ஃபுல்லாக நமக்கு எஃபெக்ட் பண்ணுற மாதிரி எண்டோக்ரினாலஜி, தைராய்டு ஹார்மோனும் மெயினாக இப்போ பார்த்தோம்னா பிரெயின் ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபங்க்ஷன், நர்வ் ஃபங்க்ஷன், ஹேர் க்ரோத், ஸ்கின் ப்ளையபிலிட்டி, இது எல்லாத்துக்குமே தைராய்டு ஹார்மோன் தேவை. ஸோ எந்த அணுவுமே உடம்புல தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வேலை செய்யாது. ஸோ அதனால் தைராய்டை கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகேன் இதெல்லாம் நார்மலாக இருந்தால் நம்ம பாடி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் தைராய்டு டேப்லெட்ஸோட சேஃப்டி வந்து இட் இஸ் பீன் 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. சேஃப்டி லெவல் வந்து இட்ஸ் ஆஸ் சேஃப் நம்ம முதல் நாள் பிறந்த குழந்தைக்கு கொடுக்குறோம், ப்ரெக்னென்ட் விமனுக்கு கொடுக்குறோம், ப்ரெக்னென்ட் ஆக போகிற லேடி கொடுக்குறோம், அந்த லெவல் ஆஃப் சேஃப்டி. அண்ட் இது வரைக்கும் தைராய்டு ஹார்மோன்னால எந்த ப்ராப்ளம்ஸும் அரைஸ் ஆனதா, கரெக்டாக எடுத்து அரைஸ் ஆனதா கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ தைராய்டு டேப்லெட் நீங்கள் ரொம்ப நாள் எடுக்கிறீங்க, அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு யோசிச்சு நிறைய பேர் நிறுத்துறவங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தைராய்டு டேப்லெட்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை நிறுத்தவே கூடாது, கண்டினியூ பண்ணியே ஆகணும். இஸ் அ சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் as far as thyroid is concerned. ஸோ அவர் வாயிலேயே நீங்கள் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக இதை எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் இது மாதிரி எண்டோக்ரைனாலஜிஸ்ட் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது. அண்ட் ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. அண்ட் த டேப்லெட் இஸ் வெரி சேஃப். ஸோ லைஃப் லாங் நீங்கள் எடுக்கணும் அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா எடுத்து தான் ஆகணும், நிறுத்தக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் as far as thyroid is concerned. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் diabetes. So I think your bread, butter, jam, everything is diabetes. So jam na adaliyum sugar da irukudhu, so we will not put too much of jam. So bread and butter is diabetes. And India is the diabetic capital. So not only basic diabetic, adavadhu diabetic patients who are on medicines, I think adu vandu ivar day in and day out handle பண்ணிட்டு தான் இருப்பாரு. பட் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ்லாம் வந்திருக்கு, நிறைய வித்தியாசமான டயபெட்டிஸ்லாம் வந்திருக்கு. ஜஸ்ட் லைக் ஹவு வி ஹாவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இன் த சென்ஸ் தட் வென் வி ஹாவ் சம் இன்ஃபெக்ஷன் வி ஹாவ் ட்ரக் ரெசிஸ்டன்ட் மைக்ரோப்ஸ் அண்ட் ஆல் இன் த பாடி. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெட்டேக். ஸோ எம்ஆர்எஸ்ஏலாம் இருக்குது ஆர்கானிசம்ஸ் விச் ரியலி நீட்ஸ் ஹை ஆன்டிபயோட்டிக். ஸோ அது மாதிரி இவங்களுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்லாம் இருக்குது. இப்போ டயபெட்டிஸ் பற்றி அது கடைசி ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக டயபெட்டிஸ், அகேன் தைராய்டு மாதிரி டயபெட்டிஸ்க்கு சுகர் நீங்கள் எப்போ செக் பண்ணணும், எப்போ, வாட் ஆர் தி ஃபர்ஸ்ட் telltale signs that you are having sugars or your sugar levels are getting altered. நீங்கள் எப்போ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, what do you look for? சக்கரை வியாதி பொறுத்து மட்டும் இது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். நான் தைராய்டுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சுன்னா செக் பண்ண வேண்டாங்கிறத விட இது ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் டேக்ட். பிகாஸ் இதில் நிறைய பேர் சிம்டம்ஸே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கிறாங்க, தண்ணி தாகம் ஜாஸ்தி எடுக்கிறது இல்லை ரொம்ப, ஆனால் அது ரொம்ப காமன் ஆச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஓகே, இப்போ திஸ் மந்த் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஓகே, பட் ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட்? இப்போ நம்ம வெளியில போயிட்டு வந்தாலே கொஞ்சம் ஒரு தண்ணி தாகம் எடுக்கும். பட் இந்த தண்ணி தாகம் வந்து தாகம் வந்து எடுக்கும், உங்களுக்கு குடிக்க தாகம் தனியாது. ஓகே. இன்னொன்று, இந்த தாகம் எடுக்கச்சுல யூ வில் ஃபீல் வெரி வீக் வித் இட். ஸோ அப்புறம் அதை என்ன பண்ணணும்னா வேற எதையாவது சாப்பிட சொல்லணும். ஓகே. சாப்பிட்ட உடனேயும் தண்ணி குடிச்ச உடனேயும் இந்த தாகத்தில் யூரின்க்கு உடனே போக சொல்லணும். ஸோ நம்ம இங்கிலீஷில் பாலியூரியான்னு சொல்லுவோம். பாலிடிப்சியாங்கிறது தண்ணி நிறையா குடிக்கிறது, யூரியாங்கிறது உடனே யூரின் போக வைக்கும், சாப்பிட்ட உடனே யூரின் போக வைக்கும். சாப்பிட்ட உடனேயும் பசி அடங்காது.
ஓகே. ஸோ பசி ஜாஸ்தியாகி சாப்பிட்டுட்டு நிறைய யூரின் போகிறது, நைட்டில் யூஸ்வலாக எழுந்துக்கிறத விட கூட 2 வாட்டி 3 வாட்டி யூரின் போனால் கண்டிப்பாக சுகர் செக் பண்ணணும். ஓகே. அதுக்கு அடுத்தது வெயிட்டு தேவையில்லாமல் கூடினாலோ தேவையில்லாமல் குறைஞ்சாலோ, ஸோ பசி இருந்து வெயிட் குறையுதுன்னா கண்டிப்பாக சர்க்கரையும் ஒரு முக்கிய காரணம் அதில். ஸோ அதை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரை வியாதிக்கு டெஸ்ட் எடுப்போம். வீட்டில் அப்பா அம்மாக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ இருக்குதுன்னா இயர்லி ஆனுவல் டெஸ்டிங் பண்ணினா பெட்டர். ஸோ அதுதான் இது தைராய்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம சிம்டம்ஸே இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக விடுறது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சுகர் ஏறினா கூட ஃப்யூச்சர் ரிஸ்க்ஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப காமன். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஹார்ட் டிசீஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நல்லது. ஸோ அவங்க கேட்டகரியே கொஞ்சம் வேறு மாதிரி போகும். ஸோ அதனால் சுகரை பொறுத்த மட்டும் வி ஆஸ்க் தெம் டு மானிட்டர் இஃப் தேர் இஸ் அ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வரச்சுன்னா என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ், முக்கியமாக பெருசாக பிரிக்கிறது வந்து டைப் 1 டைப் 2ன்னு பிரிப்போம். டைப் 1 வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தைராய்டு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் வந்து இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். இது வந்து எந்த ஏஜ்லேயும் வரலாம். ஆனால் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அவங்க பேங்க்ரியஸ் டேமேஜ் ஆகி அதுலேருந்து சுத்தமாக இன்சுலின் வராது. ஸோ அவங்க அந்த மாதிரி பேஷண்ட் வந்து தே ஆர் டிபெண்ட் ஆன் லைஃப் லாங் இன்சுலின். ஸோ தட் கேன் ஹேப்பன் டு அ சைல்ட் ஆர் அ ஓல்டர் பர்சன் ஆல்சோ. எனிபடி எனி ஏஜ். டைப் 1 எல்டர்ஸ்லயும் வரலாமா? எனி ஏஜ்ல வரும். ஓகே. நான் பார்த்த வரைக்கும் டைப் 1 வந்து இட்ஸ் only in youngsters that I have seen type 1 diabetes. Absolutely possible. 1 இயர்லேருந்து 90 இயர்ஸ் வரைக்கும் வரலாம் டைப் 1 டயபெட்டிஸ். த டிஃப்ரென்ஸ் இஸ் வந்த முதல் நாள்லேருந்து இன்சுலின் தேவைப்படும். அது லைஃப் லாங்காக போட வேண்டியிருக்கும். ஆனால் அதோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 2 to 4% ப்ரிவலன்ஸ் தான். அதுவும் இந்தியாவில் கொஞ்சம் கம்மி, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. டைப் 2 டயபெட்டிஸ் தான் நம்ம காமனாக பேசுகிற டயபெட்டிஸ். அதில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி வெரி காமன். பொதுவாக நம்ம ஊரில் நம்ம ஆப்வியஸாக பார்க்கணும்னா தொப்பை வரும், தொப்பை வந்த பிறகு வெயிட் கூடும், வெயிட் கூடின பிறகு சக்கரை வியாதி வரும். யூ ஜஸ்ட் டோல்ட் டைப் 1ல தான் நம்மளுக்கு இன்சுலின் டைரக்டாக தேவைப்படும். பட் டைப் 2ல எப்படி இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் வரும்? then you can manage with medicines. டைப் 2ல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறது வந்து நம்ம உடம்புல இன்சுலின் இருக்கும், பட் அதோட வேலையை செய்யாதது. ஸோ பாடி என்ன பண்ணும்னா இதே வேலையை செய்கிறதுக்கு 2 யூனிட் வச்சு செய்கிற வேலையை 6 யூனிட் வச்சு செய்யும். ஸோ பாடி வந்து இட் வில் செக்ரீட் மோர் அண்ட் மோர் இன்சுலின். த ரீசன் பீயிங்னு பார்த்தோம்னா உடம்புல சக்கரை வியாதி வர்றதுக்கு முன்னாடியே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் முன்னாடியே ஆரம்பிச்சிடும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிக்க நம்ம கல்லீரல் லிவரில் வந்து ஃபேட் அக்யூமுலேஷன் ஜாஸ்தியாகிட்டே வரும். கல்லீரலில் ஜாஸ்தியாகும், கணையத்தில் ஜாஸ்தியாகும், பேங்க்ரியஸில் ஜாஸ்தியாகும், இன்டெஸ்டைனை சுற்றி உள்ள ஃபேட்டும் ஜாஸ்தியாகும். இதுதான் நம்ம வயிறு போடுறதுன்னு சொல்லுவோம், அப்டாமினல் ஒபீசிட்டின்னு சொல்லுவோம். இந்த அப்டாமினல் ஒபீசிட்டி, கல்லீரல் ஃபேட், லிவர் ஃபேட், ஃபேட்டி லிவர்னு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பார்ப்போம். இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் த சேம் பேக்கேஜ். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்த பிறகு தான் நம்ம கடைசி ஸ்டாப் தான் சுகர் கூடுறது. ஓகே. ஸோ இப்போ நம்ம சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கச்சில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணச்சில் வேர் தி கான்சன்ட்ரேட் இஸ் வெயிட் லாஸ். ஸோ இந்த வெயிட் குறையச்சில் இந்த லிவர் ஃபேட் குறையும், கணையத்தில் உள்ள ஃபேட் குறையும், இன்டெஸ்டினல் ஃபேட் குறையும். இதெல்லாம் குறைச்சா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்மளால் குறைக்க முடியும். ஓகே. ஸோ அது வந்து லாங் டேர்மில் இட் வில் ஹெல்ப் த பேஷண்ட் மோர். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து டயபெட்டிஸ் 2 விதம், டைப் 1 டைப் 2. அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ், அண்ட் எப்படி நம்ம ஃபேட் குறைக்கணும், ஏன் அதெல்லாம் பண்ணணுன்றதை பற்றி க்ளீனாக சொல்லியிருக்கிறாரு. ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி கிளியர் அண்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். என்னதான் பியாண்ட் போன்ஸ்னாலும் இந்த எலும்பு டாக்டருக்கு இந்த எலும்பு தாண்டி ஒன்றும் யோசிக்கவே முடியாது. ஸோ இப்போ வந்து என்னோட பேஷண்ட்ஸ் அடிக்கடி கேட்குற கேள்வி, சில பேர் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே 50 வயசுக்கு மேலே தான், 50 வயசுக்கு கீழெல்லாம் யாருமே வரமாட்டாங்க என்ன தேடி. ஸோ அண்ட் அவங்களுக்கு ஹைப்போதைராய்டு சில பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும், அது அனஸ்தட்டிஸ்ட் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ தே வில் ஆல்வேஸ் வாண்ட் தட் ஹைப்போதைராய்டிசம் டு பி கரெக்டட். சுகர் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி வந்து சுகர் வச்சுட்டு இல்லை பிபி வச்சுட்டு நாங்கள் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிக்க முடியுமா
அப்படின்னு. நான் வந்து சுகர் ஓரளவுக்கு HbA1c எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்க சொல்லி நான் சொல்லுவேன். பிலோ 8 இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்ஃபெக்ஷன் சான்சஸ்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து முத்து வந்து நம்மளுக்கு வேற ஏதாவது அதை பற்றி கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை சுகர் இருக்கவங்க சர்ஜரி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணிக்கலாமா என்னன்றதை பற்றி இன்னும் கிளியராக சொல்லுவார். இப்போ தைராய்டை பொறுத்து மட்டும் பார்த்தோம்னா இட்ஸ் ஈஸி. ஆஸ் லாங் அஸ் நம்ம லெவல்ஸ் ஆஃப் ஹார்மோன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். அனஸ்தட்டிஸ்ட் பயப்படுறது வந்து நியாயமான பயம். ஏன்னா அவங்க மயக்க மருந்து கொடுத்துட்டு பேஷண்ட்டை திருப்பி வேக்கப் பண்ணுறதுக்கு தைராய்டு லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டாக அனஸ்தட்டிக் வேலை செஞ்சு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குட் ஃபார் அவர் பேஷண்ட்ஸ். எஸ். ஸோ அதனால ஐ வுட் ஆல்வேஸ் இன்சிஸ்ட் எலெக்டிவ் சர்ஜரிஸில் கரெக்டாக தைராய்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு சர்ஜரி போகிறது. தட்ஸ் ஈஸியர் டு பி டன் ஆல்சோ. டயபெட்டிஸை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பெரிய ஆப்ரேட்டிவ்லி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு, அனஸ்தட்டிக் ரிஸ்க் கம்மியாகிறதுக்கு, அண்ட் தீஸ் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் டவுட்டே கிடையாது. தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு சர்ஜரி அட் ஆல், ஆஸ் லாங் அஸ் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சுகர் கண்ட்ரோல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் டயபெட்டிஸை பொறுத்து அவங்க கார்டியாக் ரிஸ்க் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம அசஸ் பண்ணுவோம். ஆஸ் லாங் அஸ் திஸ் இஸ் அசஸ் கரெக்ட்லி அண்ட் தென் த அனஸ்தட்டிக் ஃபிட்னஸ் ஃபைனலி இதெல்லாம் பாஸ் பண்ணால் நோபடி ஷுட் ஹேவ் எனி லிமிடேஷன்ஸ். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹவ் ஆல்சோ பீன் டூயிங். ஸோ இது வரைக்கும் என் பேஷண்ட்ஸ் எல்லாரையும் சுகர் கண்ட்ரோல் அண்ட் தட் ப்ரீ-ஆப், ஆப்ரேட்டிவ் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஃபேஸஸில் சுகர் கண்ட்ரோல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வைப்போம். அண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க டயபெட்டாலஜிஸ்ட் தே டேக் கேர் ஆஃப் த சுகர் லெவல்ஸ் அண்ட் ஆல் தட். இப்போ ஓல்ட் ஏஜ் லேடிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் நிறைய வருது. அதுக்கப்புறம் PCOD, PCOS எல்லாம் நிறையா சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் அதெல்லாம் வந்து கைனகாலஜிஸ்ட் டேக் கேர் ஆஃப் கோர்ஸ், அண்ட் இட்ஸ் மெயின்லி அன் எண்டோக்ரைன் ப்ராப்ளம் டூ. ஸோ அது பற்றி கொஞ்சம் இன்னும் விளக்கம் கொடுத்தீங்கன்னா பார்க்குற யங்ஸ்டர்ஸ், ஸோ என்னோட பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட சில்ட்ரன், their grandchildren and children, whatever problems they have, they will also be enlightened with this. நல்ல கொஸ்டின். இப்போ PCOS வந்து ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையும் எல்லா ஏஜ்லேயுமே நம்ம பார்க்குறோம். ஸோ உங்கள் ஏஜ் மட்டும் இல்லை, ஈவன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் கூட PCOS வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. PCOS வந்து கொஞ்சம் எனிக்மா மாதிரி, அது எப்படி வேணாலும் வந்து ப்ரெசென்ட் பண்ணும் பேஷண்ட்ஸில். ஸோ அல்டிமேட்லி ஒரு குட் டாக்டர் will be able to make a diagnosis. பட் நிறைய பேர்த்துக்கு வந்து irregular periods மட்டும் இருந்தால் மட்டும்தான் PCOD இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ஆர் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். தட் இஸ் PCOS. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து irregular periods இருக்கலாம், ஹேர் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஹேர் க்ரோத் in the wrong places, ஃபேஸில் சின்னில் வளர்றது இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை குழந்தை உண்டாகிறதுல தள்ளி போகலாம் when they are married. Okay. or unusual weight gain, especially abdominal weight gain இருந்தாலும் PCOS இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ the main question எல்லாத்துக்கும் வந்து ஏன் இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சா, ஏன் இப்போ இவ்வளோ ஜாஸ்தி ஆகுது? கரெக்ட். இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணுன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. when we were going to college things were slightly different. இப்போ வந்து இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் our lifestyles have rapidly changed. நம்ம ஒன்றும் அவ்வளோ முன்னாடி காலேஜ் போகல, இப்போ தானே கொஞ்ச நாள் தானே ஆச்சு. நான் சொல்றதெல்லாம் வந்து இந்த 5-10 வருஷத்துல நடந்த சேஞ்ச். ஓகே. ஸோ நம்ம வந்து 30 வருஷம் முன்னாடி காலேஜ் முன்னாடி, இப்போ என் பொண்ணே மெடிக்கல் காலேஜ் போயிட்டு இருக்கா. ஸோ அதனால quite some time. ஸோ இப்போ இந்த ரேப்பிட் ஆன்செட் ஆஃப் urbanization சொல்றது, நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் have changed to an extent that நம்ம ஒரு இடத்துல ஆஸ் அ டாக்டரே நம்மளே வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம். நம்மளை விட யங்கர் இண்டிவிஜுவல்ஸ்லாம் ரொம்ப நேரம் 8 hours 10 hours ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. இதெல்லாம் ஹைலி ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ் ஜாப்ஸ். ஒன்று ஈவன் ஸ்கூல் சில்ட்ரன் பார்த்தோம்னா நிறைய பேர் ஆர் ஸ்டக் டு தேர் டெஸ்க்ஸ். Okay. when they come home they are stuck to their iPads, television, இந்த மாதிரி வெரி செடென்ட்ரி. முன்னாடிலாம் நாங்கள் எங்கள் காலனிலலாம் தெருவில் போய் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம் டெய்லி சாயந்தரம். இப்போ யாரையுமே பார்க்கறதே கிடையாது. நோபடி இஸ் பிளேயிங் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். ஒன்றும் கிடையாது. தேர் இஸ் நோ ஸ்பேஸ். தட் இஸ் டிஃப்ரெண்ட். முன்னாடி இருந்த மாதிரி கிரவுண்டோ ஸ்பேஸோ எதுவுமே இல்லை. எங்கே இடம் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு பில்டிங் வந்துடுது. ஸோ ஸ்பேஸ் இஸ் லெஸ்
ஆக்டிவிட்டி இஸ் லெஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு முன்னாடி இருந்ததுக்கு. என்னோட பேஷண்ட்ஸ் ஆர்த்ரைட்டிக் பேஷண்ட்ஸ்க்கே நான் சொல்லுவேன் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஐ திங்க் sedentary lifestyle and fast food is really killing. Sedentary lifestyle is one part. The second part is our lifestyles have changed to a chair or a bed or whatever it is. So the physical inactivity, it's one of the rapidest causes for change with increased diabetes, PCOD, இதெல்லாமே. Okay. In fact, நீங்கள் பார்த்தீங்கன்னா PCODயும் சக்கரவியாதியும் கிட்டத்தட்ட ஒரே டிசீஸ் தான். Oh my god. ரெண்டுக்குமே ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்ங்கிறது 95% ஆஃப் த ஜீன்ஸ், எந்த ஜீன் ஜெனட்டிக்ஸ் சக்கரவியாதி காஸ் பண்ணுதோ அதே ஜெனட்டிக்ஸ் தான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸும் காஸ் பண்ணுறது. ஓகே. வீட்டில் யாருக்காட்ட அப்பா அம்மாக்கோ தாத்தா பாட்டிக்கோ சக்கரவியாதி இருக்குன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பிசிஓடி வர்றது ரொம்ப ரொம்ப காமன். ஸோ தட் இஸ் ஒன் திங். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, நம்ம ஏர்லியராக நம்ம சொன்னது irregular periods, hair growth, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு ஹேர் லாஸ் மட்டும் இருக்கும், யாராவது ஒருத்தருக்கு வெயிட் கெயின் மட்டும் இருக்கும். பட் ஏன் வருதுன்னு நம்ம we do some tests, we identify them and then advise them correctly. There are other factors also. இப்போ நம்ம இன்ஆக்டிவிட்டியை பற்றி பேசியிருக்கோம். பட் ஃபுட், ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஹார்மோனல் டிசார்டர்ஸ்க்கு ஸ்லீப் இஸ் அ பிக் இம்பேக்ட். நமக்குன்னு நம்ம உடம்புல உடம்புலையும் ஒரு பயாலஜிக்கல் கிளாக்னு உள்ள ஒன்று இருக்குது பிரெயினில். அது இட்ஸ் ப்ரோக்ராம் டு wake up at 4 o'clock in the morning and shut down by 10:30, 11. Circadian rhythm னு சொல்லுவோம். இந்த சர்க்கேடியன் ரிதம் படி நம்ம தூங்கினாதான் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யும். ஸோ ஏன்னா நிறைய ஹார்மோன்ஸ், எஸ்பெஷலி நம்ம செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் நைட்டு நம்ம 10 மணிக்கு படுத்தா தான் 12லேருந்து 4 மணி வரைக்கும் சுரக்கும். அதே மாதிரி சில்ட்ரனுக்கு க்ரோத் ஹார்மோன் அவங்க கரெக்டான நேரத்துக்கு தூங்கினா தான் அதுவுமே மிட் நைட்டில் தான் சுரக்கும், கரெக்டாக டீப் ஸ்லீப் போச்சில் தான். ஸோ ஸ்லீப் ஹஸ் பிகம் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். நான் அந்த 5-10 வருஷம் சொன்னது ஸ்லீப் ஹஸ் பிகம் more important for hormonal causes or hormonal diseases. நம்ம ஸ்லீப் சைக்கிளையே மேனிப்புலேட் பண்ணுறதே ஒரு ஹார்மோன் தான். நம்ம பேசவே இல்லை இன்னைக்கு அதை பற்றி. அட்ரினல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. நம்ம பிட்யூட்டரியும் பேசல, அட்ரினலும் பேசவே இல்லை இன்னைக்கு. நம்ம தைராய்டை விட முக்கியமான கிளாண்டுன்னா அட்ரினல் கிளாண்டு. இட்ஸ் வெரி டைனி கிளாண்ட். நம்ம கிட்னி மேலே உட்காந்துருக்கும். நம்ம தூங்கி எந்திக்கிறது, ஸ்லீப் வேக்கப் சைக்கிள், இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அதுதான். ஸோ அதுக்கு தான் நம்ம சர்க்கேடியன் ரிதமை பிரெயின்லேருந்து பேலன்ஸ் பண்ணி இது இந்த கார்டிசால் மெக்கானிசத்தோட ஜாயின் பண்ணால் தான் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ மோர் அண்ட் மோர் நம்ம எங்கே நிற்கிறோம்னா லைஃப் ஸ்டைல், ஸ்லீப். அதுக்கு வரச்சுல அகேன் ஸ்லீப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, த சேம் கொஸ்டின்ஸ். ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, கோயிங் டு பெட் அட் த சேம் டைம், வேக்கிங் அப் அட் த ரைட் டைம், உங்கள் ஸ்லீப் ஹைஜீன், ஸ்லீப் பெட்ரூம், what are the factors, lights இல்லாமல் பார்த்துக்கிறது, blinking phones, texting phones, இதெல்லாம் நைட் இல்லாமல் பார்த்துக்கிறது, avoiding your television an hour before bedtime, avoiding your phones, switching it off, இதெல்லாம் sleep hygiene improve பண்ணுறதுக்கு. And obviously on top of this, stress also, managing stress in today's world is a big thing. So அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாதான் நமக்கு your sleep will be deeper and you will feel refreshed. அது போக ஃபைனலி ஸ்லீப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு. when people get overweight or very very inactive, they'll have something called sleep apnea. கேள்விப்படுறோம், overweight people have snoring. Common snoring when you're tired it can happen. But snore பண்ணச்சுலே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, இல்லை you're stopping your breathing அப்படின்னா then that is a problem. The saturation goes down. ஆமாம், அப்போ ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிடும். ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சதுன்னா நம்ம காலையில் எழுந்துக்கச்சில் ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போச்சுல அகேன் இட் வில் கம் பேக் டு அஃபெக்ட் யுவர் ஹார்மோன்ஸ். அப்போ நீ சொல்கிறத பார்த்தா நான் என் வீட்டில் என் பொண்டாட்டியோடய தூங்க முடியாது போல இருக்கேன். அவள் லைட் இல்லாமல் தூங்கவே மாட்டா, அவளுக்கு ஒரு சின்ன லைட்டாவது வேணும். ஐ லைக் டார்க்னஸ். ஸோ அதனால தனி பெட்ரூம்ல தூங்க சொல்றியா என்ன? அப்படி இல்லை. ஐ மென்ட் தட் இப்போ நமக்கு பெட் லேம்ப்ஸ் இருக்குது, தே ஆர் ஓகே. ஷி யூசஸ் ஒன். பெட் லேம்ப் இஸ் ஓகே டு யூஸ்.
LED lamps are not okay to use. No. LED in the sense bright, colorful, lights. Yeah. and your phone lights. Yeah. அதெல்லாம் வந்து it will disturb your sleep. Okay. So phones emergency எனக்கு அதனால phone switch off பண்ண முடியாது, but I don't leave it on either, so it's fine. Doesn't trouble that much. see, essential activities are essential. Essential, that's all. For example, leisurely activities can be reduced, Yeah, especially 100%. watching TV late at night. Those things can be cut back to improve Sure. our sleep enhancement. ஓகே, இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து படின்னு சொல்லி அவங்கள படிக்க வச்சு அந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் ஒரு பயங்கரமான ஃபியர் ஒன்று கொண்டு வரும். அவங்க அந்த 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 இயரில் தே ஹாவ் டு டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல்னு. அது ஏதாவது ரொம்ப அவங்க படிக்க வச்சு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அதே ஏதாவது நம்மளுக்கு இந்த PCOS or PCOD precipitate பண்றதா? அது is there any- கண்டிப்பா இந்த periods of inactivity வரச்சுல நமக்கு PCOS கண்டிப்பா ஜாஸ்தி ஆகும். So on top of it பார்த்தோம்னா everything is interrelated. So diet, physical activity. In the 10th 12th அப்போ people have become so inactive they don't even move. So அப்போ ஏற்கனவே கொஞ்சம் PCOD இருந்தாலும் it will aggravate to a severity. ஓகே. So மைல்டா இருக்கிறது சிவியர் ஆயிடும். ஸோ நிறைய சில்ட்ரன் வந்து 10th 12th படிக்கிற பீரியட்ஸே வராது. ஓ. ஸோ பார்ட்லி டியூ டு ஸ்ட்ரெஸ், பார்ட்லி டியூ டு த ஹார்மோனல் மிஸ்மேட்ச். ஓகே. ஸோ அப்படி இருக்கச்சுல we have to take precautions. The earlier we identify it, we will be able to prevent it from getting worse. இது பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்? ரெண்டு காமன் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்ஸ் நடக்குது. when they get older, fertility. ஓகே. when they get married, they want to have a child. That gets delayed. இன்னைக்கு வந்து delayed fertilityக்கு வந்து முக்கியமான காரணம் PCOD. ஓகே. இன்னொரு ரீசன், இந்த PCOD ஒன்றுமே பண்ணாமல் விட்டால் சக்கரை வியாதியில் போகும். ஓகே. So that is also one thing. So it's அது important. ரெண்டுமே நீங்க தான் ட்ரீட் பண்ணுவீங்க. What line of management do you go into? Primarily changing people's lifestyles. ஸோ நம்ம வந்து இதுக்கு மேஜிக் மாத்திரெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ குட் கண்ட்ரோல் ஆஃப் கேலரி இன்டேக், improving their physical activity, correct sleeping pattern. Last but not the least என்னன்னா, நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு there are other things we advise. Either they have to break up their slots, இல்லை compensatory activityன்னு சொல்லுவோம். ஸோ சில்ட்ரனை பொறுத்த மட்டும் they sit in school, they need to have an hours outdoor activity. Whereas an IT professional பார்த்தோம்னா if they do 8 hours, 45 minutes is sufficient. For somebody sitting on a PC for 12 hours on a stretch, there the 45 minutes வந்து பத்தாது அவங்களுக்கு. ஓகே. ஸோ அவங்களுக்கு prolonged activity, an hour to hour, 15 minutes, 5 to 6 days a week. We allow 1 or 2 days of rest here and there. But இதுலையுமே வந்து ஆக்டிவிட்டிங்கிறப்போ we tell them it is moderate physical activity. ஒவ்வொருத்தரோட ஏஜுக்கும் அவங்க ஹார்ட் ரேட் பேஸ்டாக வரும். அது ஓகே. ஹார்ட் ரேட்டை வந்து ஒரு பம்ப் அப் பண்ணி, ஸோ ஃபார் an எக்ஸாம்பிள் ஒரு 30-year-old வந்தாங்கன்னா 75% of their activity should be, ஒரு ஹார்ட் ரேட் should be around 130 to 140 இருக்கணும், aerobic activity. ஓகே. ஸோ அப்படி இருந்தால் தான் that will benefit them to offset their inactive activities. ஓகே. The other last thing is small device. The smaller the device, the worse it becomes. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஐபேட்ஸ், ஃபோன்ஸில் நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் ப்ரொலாங்டாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குறவங்களுக்கு வந்து we advise them to change over to a bigger device wherever possible, or break it up again. ஓகே. இந்த சீரியல்ஸ் எல்லாம் நிறைய பேர் over the weekends they watch 4 to 5 hours in a go. ஸோ அந்த மாதிரி we cannot break work, but we can obviously change a leisure pattern. ஓகே. ஸோ அது கண்டிப்பாக பண்ணலாம், அது ஒன்று. ஸோ மற்றபடி PCOD இஸ் அ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். லைஃப் ஸ்டைல் ஹஸ் டு பி சேஞ்ச். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, PCOவும் PCODயும் ஒரே இது தானே டாக்டர்னு கேட்பாங்க. See, if you have got some cysts on the ultrasound and you do not have any symptoms, உங்கள் ஹைட் வெயிட்லாம் நார்மலாக இருக்குன்னா you do not have a problem. ஓகே. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் மட்டும் சில ஃபேமிலிஸில் இருக்கும். அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாட்டினா that is not a disease on itself. ஓகே. ஸோ அதை பற்றி வரி பண்ண வேண்டியதில்லை. PCO நார்மல் in some women.
பிசிஓடிங்கிறப்போ அதில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரச்சுல தான் இட் பிகம்ஸ் அ டிசீஸ். வி அட் சென்னை ஆர்த்தோ நாங்கள் வந்து அட்வொகேட் பண்ணுறது என்னோட டேக்லைனே மூவ்மெண்ட் இஸ் லைஃப் தான். ஸோ திஸ் மூவ்மெண்ட் இஸ் லைஃப் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நான் இது வரைக்கும் ஆர்த்தரைட்டிஸ்க்காக தான் இந்த மூவ்மெண்ட் இஸ் லைஃபை அட்வொகேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா something as small as, not as small, something as big as a PCOD or a PCOS, அந்த ப்ராப்ளம் கூட நீங்க தவிர்க்கணும்னா you have to get into physical activity. So movement is life is so important, not only for adults and the elderly, it is also very important for school going children from very very young age. So இப்பெல்லாம் periods ரொம்ப early-ஆ வருது. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ 7th standard 8th standardல இருக்க சின்ன சின்ன பசங்களுக்கே பீரியட்ஸ் வருது. அதுக்கு என்ன காரணம்னு அடுத்தது நீங்கள் சொல்ல போறீங்க. பட் அந்த ஏஜ்ல இருந்து physical activity is so important. So movement is life is going to a completely different scenario now. It is going to start from people who are at the age of 10 to 12. So activity ரொம்ப important. Physical activity is what is going to keep you good. அண்ட் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கூட வரப்போகிறது இந்த உடம்பு தான். ஸோ அந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பேசிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அடுத்த கேள்வி வந்து ஏன் யங்ஸ்டர்ஸ், அதாவது பசங்களுக்கு சின்ன சின்ன வயசு பசங்களுக்கு 4th standard 5th standardல இருக்க பசங்களுக்குலாம் கூட they are getting into menarche, they are starting their periods early. ஸோ ஏன் அது மாதிரி ரொம்ப சின்ன வயசுல இப்போ பெண் குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ் ஆரம்பிக்குது? அதுக்கு ஏதாவது லைஃப் ஸ்டைல் காரணத்தை தவிர வேற ஏதாவது இருக்கா? இப்போ நீங்கள் கேட்குறது வந்து நம்ம பியூபர்ட்டின்னு சொல்கிறது ஏஜுக்கு வர்றது, பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் வந்து ஒரு அரௌண்ட் 12 to 13 மார்க்கில் வந்துட்டு இருந்தாங்க. கரெக்ட். ஒரு 50 years முன்னாடி போனோம்னா அது தட் வாஸ் அரௌண்ட் 13 to 15. கரெக்ட். ஸோ இது வந்து ஓவராலாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. இது வந்து இப்போ நம்ம 8 yearsக்கு முன்னாடி பியூபர்டல் சேஞ்சஸ், அதாவது வயசுக்கு வர பருவமடைகிற சேஞ்சஸ் வந்து 8 yearsக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுன்னா வி ஆல்வேஸ் வரி. அது வந்து டோட்டலி அ டிஃப்ரெண்ட் கெட்டில் ஆஃப் ஃபிஷ். அது வந்து ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். தேர் ஆர் மெடிக்கல் ரீசன்ஸ் ஃபார் திஸ். அண்ட் அந்த மாதிரி நடக்கச்சுல பாடி எஃபெக்ட்ஸ் இருக்கும், சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஃபார் த சைல்டு as well as their parents will happen. So அது வந்து the precocious puberty upsets the whole family. Correct. ஸோ அது நம்ம நிறைய நேரம் பார்க்குறோம். அதுக்கு மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சீக்கிரம் வர்றதுக்கு நம்ம பேரண்ட்ஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, சீக்கிரம் ஒரு மாதிரி ரொம்ப டால் ஆகிட்டு போகிறாங்க, பிரெஸ்ட் க்ரோத் இருக்குது, இல்லை ஹேர் க்ரோத் ஏர்லியராக வருது, இல்லை ஸ்வெட் சீக்கிரமாக வர ஆரம்பிக்குது பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 8. இந்த மாதிரி ஏஜிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் சீக்கிரம் வந்துச்சுன்னா they need to visit their pediatrician or their GP who can guide them to the correct specialist. அது ஒன்று. நம்ம ஏர்லியர் பியூபர்ட்டி இப்போ ஜென்ரலாகவே வருது. அதுக்கு வந்து ஏஜிங் ப்ரைமரியாக ஒன்று. நம்மளோட ஏஜிங் ப்ராசஸே ஃபாஸ்டன் ஆயிடுச்சு. இப்போ மெடிக்கலி பார்த்தோன்னா நம்ம உடம்புல கொழுப்பு சத்து சேரும்போது தான் நிறையா வந்து பியூபர்ட்டி ஸ்டார்ட் ஆகும். ஒரு லெவல் ஆஃப் ஃபேட் பர்சன்டேஜ் கூட வச்சுட்டு தான் பியூபர்ட்டி கிக் ஸ்டார்ட்ஸ். நம்ம பிரெயினில் ஹைப்போதலாமஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்ம கிட்ஸ் எல்லாமே putting on more weight, they are more inactive. So generally ஒரு வகையில் பார்த்தா அந்த initiation of puberty is getting faster because of weight gain. ஒரு ப்ராசஸ். இன்னொரு ப்ராசஸ் நம்ம ஃபுட் செயின், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஃபுட்டுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் வருது. We are also inactive, further aggravating the weight gain. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ். பர்டிகுலராக நம்ம what we advise kids or parents to do is avoid processed food intake. Anything which comes in a packet or a bottle to be avoided for little children. அதில் contaminants. I think bottle even for adults. Yes, absolutely. Bottles, yeah. Bottles வந்து எல்லாத்துக்குமே, but it's more to be concentrated on young children. So on the alcohol addiction, I think I'll have to get a psychiatrist to talk about all that. So but children, as you say, the processed food எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அது நிறைய இந்த BPCs ன்னு சொல்லுவோம், benzene based products, they affect your pubertal age also. So estrogen stimulation. உடம்புக்குள்ள போறது எது என்னன்னாலும் நம்ம பார்த்து அதை சாப்பிடுறது தான் நல்லது. நம்ம இஷ்டத்துக்கு கண்ட எல்லா ஃபுட்டையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, வீட்டில் நம்மளா பார்த்து சமைக்கிறது
ஹெல்தியாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நல்லது. தென் தி ப்ராசஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஆல் இஸ் நாட் வெரி ஹெல்தி. அதில் அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நம்ம when we cook at home, things are natural, fresh, and we don't purposefully add additives to it or preservatives to it. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதுதான் Whenever you want the time to go up, இப்போ trans fats ன்னு சொல்லுவோம், food can be preserved. நம்ம பிஸ்கெட்ஸ் இதெல்லாமே வந்து to retain the shelf life, people add hydrogenated fat, preservatives இதெல்லாம். So those kind of things affect our children as well as our lifespan as well, even in the long term. ஓகே, ரொம்ப சீரியஸாக பேசிட்டோம். வில் டேக் சம்திங் ஆன் லைட்டர் டோன் now. ஸோ இப்போ வந்து விமென்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக விமென், நான் என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி பற்றி பேசல, திடீர்னு சிடுன்னு விடுவாங்க, கோவப்படுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க. இரிட்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஐயோ ஐ திங்க் ஐம் பிஎம்எஸ்ஸிங்குவாங்க. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு ஏதாவது எஸ்கேபிசம் இருக்கா? இப்போ எனக்கும் திடீர்னு கோவம் வரும், ஆனால் காமிக்க முடியாது. காமிச்சா அப்புறம் வீட்டுக்கு அடுத்த வாட்டி சாப்பாடு கிடைக்காது. ஸோ அது மாதிரி எனக்கும் இது மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு, அதனால தான் எனக்கு இது மாதிரி இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியுமா? இப்பவுமே இவ்வளவு பயப்படுற கேள்வி கேட்கறது. பட் மென்னுக்கு வந்து அந்த மாதிரி எஸ்கேபிசம் கடவுள் கொடுக்கலையா? ஸோ அதனால இந்த எக்ஸ்கியூஸ்க்கு வரவே முடியாது. அடி வாங்கினா வாங்கிதான். ஓகே. பட் விமென்க்கு வந்து சேலஞ்சிங்லி அந்த 20-day cycle 30-day cyclesல அவங்க ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ ஜென்யூன்லி தே ஹாவ் some women have difficult time pre-menstrually and the estrogen and progesterone mismatch work. So they have a hard time during that period. அதுக்கு நம்ம கொஞ்சம் we can help. If it's very severe, then there are hormonal methodologies, கொஞ்சம் correction methodologies கூட இருக்கு. So we do that on ஒருத்தருக்கும் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத பொறுத்து we can do it. On the way of men பார்த்தோம்னா unfortunately இது நார்மல் பீப்புளை பொறுத்த மட்டும் they have good hormones, it goes through all the 30 days. பட் இன்னொரு சைடு பார்த்தோம், on a heavier note பார்த்தோம் அப்படின்னா there are some individuals who don't get adequate care at all, men கூட. அது எப்பவுமே கிடைக்காது. நம்ம ஊர்ல வந்து men are assumed to be great, they don't have any problems with hormones at all. ஸோ அதனால யாரும் வந்து வெளியவும் நேரம் வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணச்சுன்னா நம்ம ஊர்ல ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஹார்மோனல் லேக் இன் மென் ஆர் பாய்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்லோ. ஸோ இதை வந்து நம்ம முதல் பேரண்ட்ஸ் சொல்லுவோம், இல்லை ஈவன் லேட் டீன்ஸில் கூட lot of people when they are not going adequate beard or sexual function normal இல்லை hair growth இல்லாட்டினா they should at least talk to their GP. அப்போ தான் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்க்கு டைரெக்டாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி கிரே ஏரியா. இதை பற்றி யாரும் நம்ம கம்யூனிட்டியில் பேசுகிறதே கிடையாது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி men do deserve as much as hormones, because women mariya we are also dependent on hormones, but there are some changes here and there. So the earlier it is identified, it is better for both sexes. இப்போ சின்ன பொண்ணுங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பச்சை முட்டையும் நல்லெண்ணெயும் கொடுக்குறாங்க. இது பாட்டி வைத்தியமா இல்லாட்டி இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்டிஃபிக் ரீசனிங் இருக்கா? இல்லை, அந்த காலத்தில் வந்து பண்ணதுக்கு எல்லாமே ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா யங் சில்ட்ரன் கேர்ள்ஸ் வந்து ஏஜுக்கு வர சமயத்தில் they will be grossly malnourished and underweight. ஸோ இந்த அண்டர் வெயிட் இருக்கிறவங்கள அவங்க பிபர்டல் ஏஜில் கொஞ்சம் கொடுத்தா க்ரோத்து, அவங்களோட மெச்சுரேஷன் எல்லாம் நல்லாயிருக்கும். அதுதான் அதோட பர்பஸ். ஸோ அப்படி இருக்கச்சுல நல்லெண்ணெய் இஸ் குட் ஃபேட். உங்களோட ரா எக்ஸ் வந்து எனக்கு எவ்வளோத்துக்கு அப்போ வந்து மேபி தே காட் ஃப்ரெஷ் எக்ஸ், குட் ப்ரோட்டீன், அதனால கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில திங்ஸ் ஆர் வெரி மச் டிஃப்ரெண்ட் அண்ட் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் பார்ட். இப்போ வந்து தர வேண்டாம். இப்போதைக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸ் எல்லாம் எவ்வளவு ஓல்டுன்னு தெரியாது. நாட் தட் ரா எக்ஸ் கொடுக்குறது நாட் அட் ஆல் அட்வைசபிள். நல்லெண்ணெய் பீப்புள் சில்ட்ரன் ஆர் ஆல்சோ ஓவர் வெயிட். ஸோ அதனால இப்போதைக்கு இருக்கிறது தேவையில்லை. இப்போ பேசும்போது யூ டாக்ட் அபவுட் கிரேயிங் ஹேர் அதெல்லாம் பற்றி பேசினேன்.
இப்போ நீ காலேஜ்ல இருக்கும்போது நல்லா முடி வச்சுட்டு இருந்த போச்சு. இப்போ நானும் அதே உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஹேர் ஃபால், ஹேர் லாஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் இதில் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அண்ட் ரெண்டாவது இப்போ பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் ரவுண்ட் அபவுட் இன் தியர் லேட் 20s, early 30s, I see them completely bald and heavy hair loss and all that. இப்போ நம்மளுக்கு அது ஏதோ 50 வயசு ஆயிடுச்சு போச்சு, இதுக்கு மேலே யாரும் நம்மளை திருப்பி பார்க்க போகிறதில்ல, இட்ஸ் ஓகே. But youngsters also going through a big problem like this. Hormonally, what can be done or anything can be done at all? இப்போ முதல்ல மென்னை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் விமனை பற்றி பேசுவோம். விமனுக்கெல்லாம் யூஸ்வலாக பார்த்தாலே நல்லா லாங் ஹேர், போனிடெயில் அதெல்லாம் போட்டுட்டு தானே வராங்க. ஸோ நம்மளுக்கு தான் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து ஹேர் லாஸ்ன்னு பார்த்தோம்னா there are varieties of hair loss. இப்போ திட்டா போகிறது வந்து அலோபேஷியா ஏரியேட்டான்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன். அது வரும் ஜென்ரலாக இட்ஸ் செல்ஃப் லிமிட்டிங் கண்டிஷன் சொல்லுவோம். வரும், ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அது குவைட் ஆகிடும். இல்லை அது வந்து மற்ற தைராய்டு, சுகர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வரும். அதுக்கு ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே இந்த அலோபேஷியா ஏரியேட்டா போயிடும். ஓகே. ஸோ தட் இஸ் அ ட்ரீட்டபிள் கண்டிஷன். அது ஏரியாவில் போச்சுன்னா ஃபுல்லாக போகிறதுக்கு வந்து ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியான்ட்டு we call it. அது வந்து மோஸ்ட்லி இந்த சென்ட்ரல் பால்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். சென்ட்ரல் ஏரியா ஆஃப் த ஸ்கேல்பில் போகும். சென்ட்ரல் ஏரியா ஆஃப் த ஸ்கேல்பில் போகிறது வந்து இட்ஸ் ப்ரைமர்லி ஜெனட்டிக்ஸ். அதாவது என்னன்னா நம்ம ஹேர் ஃபாலிக்கிள் வந்து நம்ம லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டாஸ்டரோனுக்கு இட் பிகம் சென்சிட்டிவ். இது வரைக்கும் மெடிக்கலி we are unable to block that receptor in the hair skull. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் அது இன்க்ரீஸ் சென்சிட்டிவிட்டினால வரும். ஸோ ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா happens in families with the genetic. இப்போ அப்பாவுக்கு ஒரு அலோபேஷியா இருந்துச்சுன்னா சன்னுக்கோ இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா இது வந்து இட் வில் ஈவன் கெட் ஃபர்தர். ஒரு 10 years முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆட் பண்ணால் இன்னொரு 10 years முன்னாடி வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வரதுனால 20 வயசுலயே வர ஆரம்பிச்சு earlier hair dropouts வருது. So again, going back, we cannot change our parents. So we'll have to work on what we have got. Okay. So correct-ஆன weight maintain பண்ணிட்டு activity and moreover இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த insulin resistance is also becoming a big part in the hair loss earlier ஆகிறது. So abdominal weight வயிறு சுற்றி போடாமல் பார்த்துக்கிறது will prevent early androgenic alopecia. இப்போ நம்ம காலேஜ்ல இருக்கும்போது சொல்லிட்டு இருப்போம், ஞாபகம் இருக்கா? ஃப்ரண்ட்ல இருந்து இங்க மட்டும் முடி போச்சுன்னா யூ திங்க் அ லாட்னு சொல்லுவோம். பின்னாடில இருந்து முடி போச்சுன்னா யூ ஆர் சப்போஸ் டு பி வெரி செக்ஸின்னு சொல்லுவோம். ஃபுல்லா போயிடுச்சுன்னா யூ திங்க் யூ வெரி செக்ஸின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? Absolutely yes. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரச்சுல அதை வச்சு பேசிக்கிறோம். அவ்வளவுதான். So you think you're sexy and you think you're sexy. You got everything. You got you're sexy and you think so too. ஸோ இதெல்லாம் தான் நம்ம காலேஜ்ல இருக்கும்போது பண்ணிட்டு இருந்த கலாட்டா. பட் அப்போ வந்து நம்ம ஹேர் லாஸ் பத்திலாம் ரொம்ப கவலைப்படல. அப்போ காலேஜ்ல ஹாஸ்டல்ல ஒரு பக்கெட் எடுத்துட்டு போயிட்டு குளிச்சுட்டு அந்த தண்ணிலேயே எல்லாத்தையும் துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். அண்ட் we were all fine. ஸோ இப்போ as we age, of course we are losing hair. இப்போ இருக்க பசங்களுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் ஐ டோன்ட் நோ வை தே கெட் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் இந்த ஹேர் ஃபால் கொஞ்சம் சீக்கிரம் வருது. இட்ஸ் a little surprising. So I think நம்ம standard of living increase ஆக their requirements and their needs are different, and as we are aging and going out, I think the youngsters, their lifestyle and everything is so different, and the stress and எல்லாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கும் நம்ம இருந்ததுக்கும். ஸோ அது partially most of the lifestyle disorder, especially diabetes, PCOS இதெல்லாம் பற்றி பேசணும் ஏற்கனவே. But only a proportion of this have a genetic background. நம்ம ஜெனட்டிக்ஸ்னு சொன்னோன்னா எல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது இல்லை. ஜெனட்டிக்ஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இட். We can actually manipulate genes now. அதெல்லாம் இட்ஸ் ரிசர்ச் in the last 20-30 yearsல genes can be modified according to our needs. So if you are a person born into a family with diabetes, you take adequate precautions. You follow a healthy diet plan. You can prevent diabetes from happening to you. It's not inevitable.
சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஆமா, touch wood. எனக்கு எங்க அப்பாவுக்கு டயபெட்டிஸ், அம்மாவுக்கு டயபெட்டிஸ், ரெண்டு பேரும் டயபெட்டிக். I am 50 but so far not a diabetic. So maybe my lifestyle is not that bad after all. Yes. So lifestyles maintain பண்ணா we can prevent most of these issues which are lifestyle based. Age of onset of puberty பார்த்தோம். அதுல வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏஜ் ஆஃப் ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் ஆஃப் ஹார்மோன்ஸே நம்ம கீழே வந்துட்டு இருக்குது. தேர் ஆர் ஹவ் வி டிஃப்ரென்ஷியேட்னா, ஒன்று வந்து ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி வந்து சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடுது, ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வர்றது. அது வந்து இட்ஸ் நாட் அ மெடிக்கல் இஷ்யூ, பட் நம்ம ஜென்ரலாக மெனார்கி வந்து நம்ம வெயிட் போடுறதுனால, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி வருது. இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வந்து நமக்கு we are getting puberty at odd years. ஸோ ரொம்ப முன்னாடியே அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும், 2 years, 3 years. The earliest what we have treated in the recent past is 2 years. 2 yearsல மெனார்கி, 2 yearsல அவங்களோட pubertal changes ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ. ஸோ இட்ஸ் அ கேர்ள், அவங்க மதர் நோட்டிஸ்ட் ஹேர் க்ரோத் இன் ப்ரைவேட் பார்ட்ஸ், அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ சம் ஆஃப் தீஸ் கேர்ள்ஸ் ஹேவ் எந்த சேஞ்சஸ் வந்து 9-10 வயசில் வருமோ அதெல்லாம் 2 வயசு 3 வயசு இல்லை 5 வயசு 6 வயசில் ஆரம்பிக்கும். திஸ் இஸ் வி கால் அஸ் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி. ஓகே. இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுல நிறைய நமக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. அவங்களோட க்ரோத்தை ரெகுலேட் பண்ண முடியும், அவங்களுக்கு இதனால வர்ற சைக்கலாஜிக்கல் ட்ராமாவை நம்மளால் சப்சைட் பண்ண வைக்க முடியும். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி ஏர்லியாக பியூபர்ட்டி வர்ற சில்ட்ரனுக்கு என்ன ஆகும்னா, ஃபர்தர் ஆன் அவங்க போச்சில் வந்து தே வில் அடல்ட் ஹைட் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா அவங்களோட க்ரோத் ஸ்பர்ட் ரொம்ப கம்மியாகிறதுனால. இனிஷியலாக அவங்க டாலாக இருப்பாங்க, அப்புறம் லாங் டேர்மில் தே வில் பிகம் ஷார்ட். பிகாஸ் க்ரோயிங் இயர்ஸ் வந்து 4-5 இயர்ஸ் இருக்கும் நம்ம சில்ட்ரனுக்கு. அந்த க்ரோயிங் இயர்ஸ் வந்து நமக்கு கம்மியாகிடும். ஓகே. ஸோ 2-3 இயர்ஸில் முடிஞ்சிடுறதுனால தே வில் பிகம் ஷார்ட்டர். இந்த ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டிக்கு நம்ம ஆஸ் அ டாக்டர் என்ன பண்ணுவோம்னா, முதல்ல செக் பண்ணுவோம் எதனால இந்த வருது. பிரெயினில் எதுவும் டியூமர்ஸ் இருக்கா, இல்லை ஹார்மோனல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா, இல்லை வெளியிலேருந்து எதுவும் ஹார்மோன்ஸ் எடுக்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு we will then start treating these children. ஓகே. இதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, வெரி சேஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. as I said earlier, அந்த 2-year-old girl கூட we have treated her all along for 10 years. அவங்கள நார்மலாக அவங்க பியூபர்டல் ஏஜ் வந்தோன்னா we stop the treatment. ஓகே. guide them through this all along. they will be under follower. அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு எந்த வித அடல்ட் பாதிப்பும் வராது. ஓகே. ஸோ தட் அந்த அளவுக்கு எண்டோக்ரைனாலஜி இன்னைக்கு முன்னேறி. ஸோ we are able to control things correctly. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு தேவைப்படுற மாதிரி we are able to treat it. இப்போ you are talking about height. I think உங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் நிறைய வரும். இப்போ ஷார்ட்டர் ஏஜ் குரூப், அதாவது ஒரு 10 வயசு 12 வயசுல இருக்கவங்களுக்குலாம் ஹைட் நல்லா வளரல, எங்கிட்டக்கே வருவாங்க. டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ், மேபி 18+ they come to me whether I can increase their height. ஏன்னா அவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, 5 feet or less than that. ஸோ அவங்கெல்லாம் எங்கிட்டக்கு வரும்போது I think you must be seeing many more patients that way. இப்போ ஹைட்டுங்கிறது வந்து we achieve it over a period of time. Correct. And partially it is genetic. But ஒரு செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த க்ரோத் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் இருக்குது, அது நம்ம பாடியில் அடிக்வேட்டாக சுரக்கணும். அந்த ஹார்மோன் சுரக்காமல் அதோட லேக்காக இருக்கும். அப்படி இருக்கிற குழந்தைங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸ்கூலில் அவங்க ஹைட்டு பார்க்கச்சில் பேசிக்காக மெஷர்மெண்ட்ஸ் பண்ணச்சில் அந்த லோவஸ்ட் ஒரு 100 people கிளாஸில் இருக்காங்கன்னா லோவஸ்ட் 3 will be the usual suspects. ஆமாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது if your children falls under the lowest category, then taking it to a pediatrician would be helpful. அப்போ நான் growth hormone எடுத்திருந்தா ஒன்றும் வளர்ந்துருப்பேனா? Probably yes. if there is a problem. அப்போ நான் பார்க்காம போயிட்டேனே. ஸோ இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வந்து 2 விஷயம். ஒன்று, நம்ம உடனே இப்போ ஷாப்பில் போயிட்டு நம்ம மெடிசனோ சாக்லேட்டோ வாங்குற மாதிரி கொடுக்க போகிறது. ஸோ they come to me, we check them out if there is a problem. Problem identify ஆன பிறகு we tell them whether this medicine will help you or not. Okay. அதுக்கப்புறம் தான் we start treatment. Okay.
அதுக்கு நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எங்களுக்கு ஆஸ் அ டாக்டர் வருது என்னன்னா, சில்ட்ரன் ரீச்சஸ் வெரி லேட். ஓகே. ஸோ இப்போ கேர்ள்ஸ்னால் எனக்கு 8 to 9 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தால் நல்லது. ஓகே. பாய்ஸ்னால் ஒரு 2 இயர்ஸ் வச்சுக்கலாம், less than 10 years. But the earlier we get these children to us, the better it is. ஸோ நீ வந்து அப்பவே growth ஹார்மோன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க? ஆமாம். அப்படியா? ஆமாம். நம்ம உங்க கிளினிக்ல அதெல்லாம் பண்றீங்களா? எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வயசு குழந்தை கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னா, we do initial testing பண்ணிட்டு we monitor their growth velocityன்னு சொல்லுவோம். growth velocity மானிட்டர் பண்ணுவோம். டைம் இருந்துச்சுன்னா ஒரு 6 to 12 months வரைக்கும் கூட மானிட்டர் பண்ணுவோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் போன் மெச்சுரேஷன் எல்லாம் பார்ப்போம். ஓகே. போன் மெச்சுரேஷன் பார்த்துட்டு எப்போ ஸ்பர்ட் தேவைப்படுதோ we can start that. ஓகே. டைம் இல்லாதப்போ we immediately start treatment. And mostly these are growth hormone injections. ஓகே. So பண்ணச்சுல if there is growth hormone deficiency na we can sort it out completely again. ஓகே. ஸோ இப்போ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்க வளரணும்னா சீக்கிரமாகவே ஆரம்பிக்கணும். பட் அது நீங்கள் செக் பண்ணுவீங்க, சும்மா எல்லாருக்கும் வளரணுன்றதுக்காக பண்ணலாம். ஸோ ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங், ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் டேக்கன் இட். ஸோ எனிவேஸ், நெக்ஸ்ட் இப்போ இம்பார்ட்டன்ட் இது பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பற்றி நிறைய பேசணும். பட் டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னென்சி, இப்போ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து நிறைய வருது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச lot of young mothers have some of them are on insulin, some of them are on medicines, and everybody says that they have started as gestational diabetes. That pregnancy appo ungalku diabetes induce aichu. Again, that is, the numbers are way too high. For now, not being an endocrinologist or a diabetologist, seeing so many, I don't know how many you will be seeing. I think நீங்கலாம் நிறைய பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். What is your take on that? இப்போ எங்கள் கிளினிக் எடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் 4 or 5 mothers every day we see them with diabetes. ஸோ அதனால் there are multiple reasons for it. ஒன்று வந்து நம்ம ஜென்ரல் பாப்புலேஷனோட வெயிட்டே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னொன்று our age of our mothers bearing children has also gone up. Third but not the least, நம்மளோட ப்ரிவேலன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். இப்போ இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸும் ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் மாதிரி தான். ஸோ வீட்டில் நிறைய பேருக்கு சுகர் இருந்து நம்ம வெயிட் போட்டோம்னா ப்ரெக்னென்சியில் சுகர் வரும். ஓகே. ஸோ ப்ரெக்னென்சியில் சுகர் வரும்போது அப்படி வர்ற லேடிஸ்க்கு நெக்ஸ்ட் 5 year ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து 50%. ஸோ இது வந்து ஒரு நல்ல வார்னிங்காக எடுத்துக்கலாம். ஓகே. ஏன் இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பொதுவாக ப்ரெக்னென்சியில் பிளசண்டான ஒரு ஆர்கன் இருக்குது. இந்த பிளசண்டா தான் பேபிக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்குறது, ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாம் அனுப்புறது. அப்படி அனுப்பச்சில் என்ன ஆகும்னா, இந்த ஹார்மோன் இது நியூட்ரியன்ஸ் அனுப்புறதுக்கு இந்த பிளசண்டா வில் ஆல்சோ ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ ஒரு டெம்பரரியாக ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஓகே. ப்ரெக்னென்சியில் ஜென்ரலி செகண்ட் ட்ரைமஸ்டரில் வரும். ஓகே. நார்மல் விமன், வெரி ஆக்டிவ் விமன், கரெக்ட் வெயிட் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த பாடி இஸ் ஏபிள் டு காம்பன்சேட். ஸோ அதுக்கு இன்சுலினை கூட்டி கொடுத்துரும் பாடி. இந்த பாடி வில் ரிமைன் நார்மல் சுகர் லெவல்ஸ். வீட்டில் சுகர் அப்பா அம்மாவுக்கு இருந்தாலோ, இல்லை வெயிட் கூட இருந்தாங்கனாலோ, இல்லை more than 30 years when they are pregnant, இந்த மாதிரி லேட் ப்ரெக்னென்சி வரச்சில் the risk of sugar in pregnancy is high. ஸோ அதனால தான் நம்ம நிறையா பார்க்குறோம். We advocate some women to lose some weight if they are overweight prior to pregnancy. ஏற்கனவே பேசின மாதிரி பிசிஓடி விமனும் நமக்கு they are more prone for gestational diabetes. ஸோ அப்போ பார்த்தோன்னா சுற்றி முற்றி lifestyle is creating havoc, and food adulteration, all this, and obesity, fast food, as you said, preservatives that are used in food. So all this is ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். நம்ம போக போக நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டில் டிபெண்ட் ஆகி வீட்டில் சமைக்காமல் எல்லாத்தையும் எல்லாரும் ஓடுறோம். ஆனால் எதுக்கு ஓடுறோம்னு தெரியாமல் நம்ம ஹெல்த்தை பின்னாடி விட்டுட்டு முன்னாடி ஓடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக we all have busy jobs இன்னைக்கு. The time we spend at home is very very limited. ஆமாம். We look for other pleasures in life. அதில் தான் நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப சேஞ்ச் ஆகுது. கரெக்ட். And
இப்போ நம்ம ஹார்மோனல் மெடிசன் மெட்டபாலிசம்னு வந்தாலே எல்லாம் சுற்றி பேசி கடைசியில் லைஃப் ஸ்டைலில் தான் வந்து நிற்கும். கரெக்ட். நிறைய நேரம் வந்து இட் கம்ஸ் டு ஃபுட் அடல்ட்ரேஷன். நம்ம ஏற்கனவே வி டச்ட் அப்பான் இட். பட் அதில் ஃபுட் செயினில் வந்து நிறைய விதத்தில் அடல்ட்ரேஷன் வருது. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஃபார்மிங் வந்து வெளியே வரச்சுல பெஸ்டிசைட் கண்டென்ட் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ அது இட் ஹாஸ் டு பி ரெகுலேட்டட் மோர். when we eat outside food, then additives, taste enhancers, they add lot of resins இதெல்லாம் இருக்கும். அது போக ஷெல்ஃப் லைஃபை கூட்டுறதுக்காக preservatives are added. Then comes our packaging. பேக்கேஜிங் வரச்சுல நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் வெசல்ஸ் இதெல்லாம் if they are not suitably made, then carbon, benzene இதெல்லாம் நம்ம ஃபுட் செயின்ல ஜாயின் ஆகும். இதெல்லாம் வந்து they are supposed to be carcinogenic. So not only unhealthy but cancer induce பண்ற அளவுக்கு கூட இதுல there are bad chemicals attached to all this. Absolutely. இப்போ நம்ம கேன்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பா it's well proven that some of these pesticides எல்லாம் it has affected it. Current knowledge இப்போ என்ன ஆகுதுன்னா they are all affecting our pubertal age, increased risk of PCOD, weight gain கூடுறதுக்கு இதுக்கெல்லாம் கூட reasons is processed food intake which is adulterated. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வீட்லேயே ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் வச்சு இல்லை மொட்டை மாடியில் ஒரு ஃபார்ம் வச்சுட்டு அதுலேருந்து வர வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றது இஸ் வெரி வெரி குட். பட் இந்த காலத்தில் ஃப்ளாட்ஸில் இருந்துட்டு அதுவும் ரொம்ப பண்ண முடியாது. பட் as far as possible naturally grown vegetables with less of pesticides அப்படி வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னாலும் நல்லா அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா குக் பண்ணி அதுக்கப்புறமா வீட்லேயே சாப்பிட்றது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அதோட சேர்ந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸை வந்து நம்மளோட ரொட்டீனில் கொண்டு வரலன்னா அதுக்கப்புறம் பரவாயில்ல, நானும் நீ எல்லாம் தப்பிச்சிட்டோம். ஸோ we are in the other side of 50 and we are as of now we are very healthy and otherwise physically fit as well. ஸோ இது மாதிரி நம்ம ஒழுங்கான லைஃப் ஸ்டைல், கொஞ்சம் எக்ஸசைஸ், ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் எல்லாம் வச்சு அண்ட் வாட் கோஸ் இன் டு த பாடி அதை வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹோல்டோட நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா ஐ திங்க் we can lead a healthy life. இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, இப்போது நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன், as I told you, my daughter is in medicine. ஸோ அவ்வளோ வளர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ similarly your children as well. ஸோ எல்லாரும் வளர்ந்ததுனால இப்போ அவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்து அடுத்த ஜெனரேஷன் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக வளர்த்தோம்னா இந்த டயபெட்டிஸ் கேபிட்டல்ன்ற இந்தியாவில் கொஞ்சம் இந்த டயபெட்டிஸ் நம்பர்ஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு ஒன் பாயிண்ட் மேக் இஸ், நம்ம இதெல்லாம் பேசுகிறோம் ரொம்ப ஐடியலிஸ்டிக்காக சில நேரத்துக்கு இருக்கும். But realistic lifestyle change is what, as a doctor, as an endocrinologist, we would like to apply. Whatever we are able to do in the long term. இப்போ நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, டயபெட்டிஸ் வந்தோடனே சார் நான் எவ்வளோ கேஜி குறைக்கணும், நான் அடுத்த மாதம் வருஷத்தில் குறைச்சிட்டு வரவா. That's not real lifestyle change. What we are looking at is long term. 1 yearல how is metabolic health is going to be. Nor 5 years what we are going to change for it. Okay. So the changes happen over a period of time with solid change in people's food pattern, physical activity plan, correct, sleep pattern, their inactivities எப்படி சோஷியலாக குறைக்கிறாங்க, அதெல்லாம் லாங் டேர்மில் பண்ணனா it is always better. Okay. And they need to understand it as an individual rather than இன்னைக்கு பிக் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு போகிறத விட. இப்போ January 1 வந்துச்சுன்னா எல்லாரும் நான் இந்த போய் ஜிம் ஜாயின் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 5 நாளைக்கு ஜிம் போகிறது, அதுக்கப்புறம் உடம்பு வலிக்குதுன்னு படுத்து தூங்குறது, இதெல்லாம் ஹெல்ப் ஆகாது. ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும் அண்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் ஆல் தி அதர் அடிக்ஷன்ஸ். ஸோ ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ட்ரிங்கிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே யூ கீப் இட் டு ஆஸ் லோ ஆஸ் பாசிபிள் ஆர் பெஸ்ட் அவாய்ட் இட். இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா நிம்மதியாக ஹெல்த்தியாக வாழலாம். ஸோ எண்டோக்ரைனாலஜிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஆர்த்தோபெடிஷனாக இருக்கட்டும், எங்களை தேடி வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஐ திங்க் we've had a very nice discussion about what endocrinology is
அண்ட் நீங்கள் உங்கள் சைட்ல இருந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் எவ்வளோ முக்கியம், பிசிஓடினா என்ன, பிசிஓஎஸ்னா என்ன, இது எந்த ஏஜ் குரூப்பில் வருது, அண்ட் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாரும் படிக்கிறோம். ஸோ அந்த படிக்கிற பெண் குழந்தைங்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் சேர்த்துக்கணும், அப்பார்ட் ஃப்ரம் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் ஸ்டடிங் அண்ட் மக்கிங் அப் சாப்டர்ஸ். ஸோ ஆக்டிவிட்டி லெவல்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் கூடணும். கூடி நல்லா ஹெல்த்தியாக வாழ்ந்தால் வாழ்நாள் ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்கலாம். அண்ட் டயபெட்டிஸ் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் உங்களுக்கும் வரும். வரத்தை தள்ளி போடுறது இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அகெயின் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் வெரி வெரி குட் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ முத்து வந்து இது எல்லாத்தையும் அவரோட டைம் எடுத்து இன்னைக்கு நம்மளோட வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ an excuse to meet up with an old friend. நாங்கள் 2 பேரும் சென்னையில் தான் இருக்கோம். பட் ஒருத்தர் பார்த்துக்கிறது அகெயின் வித் அவர் லைஃப் ஸ்டைல், வித் அவர் பேஷன்ஸ் அண்ட் அவர் கைண்ட் ஆஃப் ஒர்க் ரொம்ப கஷ்டம். பட் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது பார்த்துக்கிறோம். ஸோ திஸ் வாஸ் another excuse to meet with him. ஸோ இட் வாஸ் a pleasure. ரொம்ப நல்லா இருந்தது அவரோட பேச. அண்ட் அவர் சொன்ன பாயிண்ட்ஸ், அவர் சொன்ன எண்டோக்ரைனாலஜி பற்றி, டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் பற்றி, எப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட போகணும், எப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்போ நீங்கள் செல்ஃப் செக் பண்ணணும், எப்போ தைராய்டு டெஸ்ட் பண்ணணும், இல்லை உங்கள் சுகர் செக்அப் எப்போ பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் முத்து, தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் குட் எக்ஸ்கியூஸ் டு மீட் வித் யூ. நம்ம திருப்பி அடிக்கடி இது மாதிரி சந்திப்போம். அண்ட் இப்படி இல்லைனாலும் jolly as friends again, we'll catch up sometime also. Thank you so much. It was a very good pleasurable Sunday. Maybe future la idha mari nariya paakalam. Kandipa.